நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 9 இந்த லெசன் தான் பார்க்க போறோம். டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அமிலியரேஷன் ஆஃப் த depressed classes, challenge of the justice to the Congress in Tamil Nadu, militant mass movement of the Congress in Tamil Nadu. இதெல்லாம் தான் பார்க்க போறோம். Introduction part பார்த்தீங்கன்னா first Tamil Nadu showed the lead in resisting colonial rule. As early as the late 18th century, the Palekaras resisted the English attempts to establish their political hegemony in Tamil Nadu. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு எதிரான இந்த அப்போசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரசுக்கு அடுத்து அதுக்கான ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் பாளையக்காரஸ் அண்ட் uprising was organized by Indian Sipais and officers in Velur Fort in 1806 that had echoes in several cantonments in South India. அதாவது பாளையக்காரசுக்கு அடுத்து இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி இந்த லெசன்ல பார்த்தோம். இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து அவங்களோட மரியாதைக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. Thanks to the introduction of Western education and the eventual emergence of educated Indian middle class, the struggle against the British took the constitutional path. The freedom struggle in Tamil Nadu was unique because from the beginning it was not only a struggle for independence from the English but also struggle for independence from social disability imposed by the organized caste system. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த சவுத் இந்தியாவில் நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அதுக்காக மட்டும் நடக்கப்படலை. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஊருக்குள்ள இருந்து இந்த கேஸ்ட் சிஸ்டத்துல இருந்தும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அதுக்காகவும் தான் இந்த ப்ரொட்டஸ்ட்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா வேரியஸ் நேஷனலிஸ்ட் வந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி ஒரு பிளே பண்ணியிருக்காங்க ரோல், தமிழ்நாட்டில் வந்து அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல மொத்தம் ஒரு 6 பார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம 3 பார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9.1ல பாத்தீங்கன்னா ஏர்லி நேஷனலிஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா by the middle of the 19th century a group of educated middle class emerged in Madras and began to show interest in public affairs. As in other parts of India, they found political associations such as Madras Native Association and Madras Mahajana Sabha to articulate their grievance. அதாவது என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து நம்ம சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட குறைகளை என்ன அப்படி அதெல்லாம் கேட்கறதுக்காக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா அண்ட் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆரம்பிச்சு மக்களோட குறைகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் வந்து நேஷனலிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஷார்ட்டா MNE அப்படின்னு சொல்லலாம். இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியால இருந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெசலு லக்ஷ்மின ராசு இல்லைன்னா ஸ்ரீனிவாசர் அண்ட் தேர் அசோசியேட்ஸ், அதாவது அவங்க கூட இருந்தவங்க. அப்புறம் மெயினா இவங்க 2 பேர் சேர்ந்து 1852ல வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இட் கன்சிஸ்டட் ப்ரிலிமினரி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. The objective was to promote the interest of its members and their focus was on reduction in taxation. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வரி இருக்குல்ல, அந்த வரியில வந்து இதை கம்மி பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆரம்பிச்சாங்க. வரி கம்மி பண்ணும் அப்படிங்கறதுக்காக இந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா it also protested against support of government to criticize missionary activities. அதாவது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டாக்ஸுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அவங்க மத சார்பான ஆக்டிவிட்டிஸை வந்து அதை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றது தடுக்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் இவங்க நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட் ட்ரூ த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டு த கண்டிஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். இதனால என்னாச்சுன்னா அப்பதான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மக்களோட தேவைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த MNA வாஸ் அஜிடேஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பீசன்ஸ் ஃப்ரம் பை ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ். அதாவது என்ன பண்ணாங்கன்னா சாதாரண மக்களையும் விவசாயிகளையும் பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வந்து ரொம்ப க்ரூயலா அவங்க கிட்ட நடந்துகிட்டதை வந்து இதை வந்து தடுத்தாங்க. அதுதான் MNAவோட ஒரு மெயின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க.
These efforts lead to the establishment of torture commission and eventually abolition of the torture act. First பாத்தீங்கன்னா ஒரு torture commission கொண்டு வந்து இந்த torture act மொத்தமா எடுத்துறாங்க, which justified the collection of land revenue through torture. However, by 1862 the Madras Native Association was ceased to exist. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1862லயே பாத்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா begins of the nationalist press, the Hindu and Swadesi Mitran. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் எப்படி வந்தாங்க பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் அது எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the Hindu and Swadesi Mitran இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா the appointment of T. Muthuswamy as the first Indian judge of the Madras High Court in 1877 created a furor in மெட்ராஸ் பிரசிடென்சி. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் ஜட்ஜை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கொண்டு வராங்க. யாரு பாத்தீங்கன்னா டி முத்துசுவாமி, அந்த பிக்சர்ல இருக்காரு பாருங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. இது கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பரபரப்பையும் அங்க ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. The entire press in Madras criticized the appointment of Indian as a judge. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பிரிட்டிஷோட பிரஸ் இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு இந்தியனை வந்து நீங்க ஜட்ஜா கொண்டு வந்ததுக்கு ரொம்ப அந்த government வந்து criticize பண்றாங்க. The press opposed this appointment and educated youth realized that the press was entirely owned by Europeans. அதாவது இந்த பிரஸ் வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்க. அப்பதான் வந்து அங்கிருந்த யூத் எல்லாத்துக்கும் புரிஞ்சுது இது வந்து மொத்தமா இந்த பிரஸ் வந்து ஓன் பண்ணிருக்கிறது யூரோப்பியன் கம்பெனிஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். ஸோ இவங்க வந்து நமக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. The need for the newspaper to express the Indian perspective was keenly felt. G. Subramaniam, M. Veeraragavachari and 4 other friends together started a newspaper, The Hindu, in 1870. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன்ஸ் தான் ஓன் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களோட தாட்ஸ் அவங்க சொல்றாங்க, அப்ப நம்ம தாட்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிரஸ் வேணும் அப்படிங்கிறது ஜி. சுப்பிரமணியமும் அண்ட் எம். வீரராகவச்சாரி அண்ட் அதர் 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க. த ஹிந்துன்னு ஆரம்பிச்சு 1878 ஆரம்பிச்சிருக்காங்க. இட் சூன் பிகேம் த வெஹிக்கிள் ஆஃப் நேஷனலிஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நேஷனலிஸ்டோட எண்ணங்களை சொல்றதுக்கான ஒரு பத்திரிகையா மாறிச்சு. G. Subramaniam also started a Tamil nationalist periodical Swadesi Mitran in 1891. 1891ல பாத்தீங்கன்னா டெய்லி வீக்லி ஒரு பேப்பர் வர மாதிரி சுதேசி மித்ரன் அப்படிங்கிறது ஒரு புக் மாதிரி வெளியிடுறாங்க, which became a daily. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லியாவும் மாறிடுச்சு. அது வந்து 1899ல தான் ஒரு டெய்லியா மாறி இருக்கு. The founding of the Hindu and Swadesi Mitran provided encouragement to the starting of other native newspapers such as Indian Parrot, South Indian Mail, Madras Standard, Vijaya and India. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அப்ப வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா, இது வந்து எம்எம்எஸ், அதாவது எம்என்ஏக்கு அடுத்து மெட்ராஸ்ல வந்து ஒரு அசோசியேஷன் எம்எம்எஸ். இது பாத்தீங்கன்னா வாஸ் தி ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷனலிஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்து யூத்தா ஆரம்பிச்சாங்க. இது பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த நாட்டுக்காக ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேஷனலிஸ்ட் மூலமா ஆரம்பிக்கப்பட்டது இந்த சபா அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் a training ground for the first generation of nationalist leader. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் ஜெனரேஷன்ல வந்து நேஷனலிஸ்ட், அதாவது நாட்டுக்காக பாடுபட்டவங்களுக்கு ஒரு களமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. On 16th May 1884 MMS was started by M. Veeraragavachari and B. Anandacharlu and B. ரங்கையா அண்ட் ஃபியூ அதர்ஸ். அதாவது கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்தா பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மகாஜனாவை ஆரம்பிக்கிறாங்க. பி. ரங்கையா became the first president. இதுக்கு ஃபர்ஸ்ட் யார் பிரசிடென்ட் ஆக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரங்கையா அப்படிங்கிறவங்க தான் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. பி. ஆனந்தச்சார்லு பிளேட் ஆக்டிவ் ரோல், செக்ரட்டரியா வந்து ஆனந்தச்சார்லு போட்டிருக்காங்க. The members may periodically debated public issues in closed meetings, conducted hall meetings and communicated their views to the government. The objective of MMS was to create a conscience among people of different parts of the presidency and various issues of public interest and to present it to the government. அதாவது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு டிபேட் நடத்தி மக்களுக்கு என்னென்ன குறை இருக்கு, இது நம்ம எப்படி தீர்க்கலாம், இது கவர்மெண்ட் கிட்ட எப்படி கொண்டு போகலாம், இதை பத்தி நம்மளோட இந்த சபாவை பத்தி மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் கொண்டு வரலாம், அவங்களோட குறைகள்லாம் அவங்க எப்படி கான்சியஸா இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மீட் பண்ணி பேசி கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா it demands included conduct of simultaneous civil service examinations in India and in England and India, abolition of Council of India in London.
reduction of taxes and reduction of civil and military expenditure. Many of its demands was adopted later by the Indian National Congress founded in 1885. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய கொண்டு வராங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இங்கிலாந்து போய் எழுதணும். அப்போ அது வந்து இந்தியா அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து லண்டன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் டாக்ஸ் கம்மி பண்ணணும், சிவில் மிலிட்டரி எக்ஸ்பென்டிச்சர் எல்லாத்தையும் கம்மி பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லி இந்த நிறைய டிமாண்ட் வச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கவர்மெண்ட்னால சரி பண்ணப்பட்டு கடைசியா வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபா அது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி 1885ல கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாடரேட் ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நடு காலகட்டம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராவின்சியல் அசோசியேஷன் such as மெட்ராஸ் Mahajana Sabha lead to the formation of an all India organization. The Indian National Congress leader from different parts of India attended several meetings before the formation of Congress. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து இருக்கக்கூடிய நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற காரணங்களுக்காக நிறைய வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நிறைய டைம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அசோசியேஷன் போறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. One such meeting was held in December 1884 in Theosophical Society. It was attended by Dadabhai Naoroji, K.D. Tilak, and Surendranath Banerjee and other prominent leaders apart from G. Subramaniam, Rangaya and Anand Charlu from Madras. அதாவது மெட்ராஸ்ல இருந்து இந்த முக்கியமான ஆளுங்க தவிர மற்றபடி எல்லாருமே வந்து அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில் நடந்த இந்த மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா prominent nationalists of Tamil Nadu in moderate phase. அதாவது moderate இந்த நடு காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனலிஸ்டா இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the early nationalists believed in constitutional methods. Their activities consisted of conducting hall meetings and deliberating the problems of country in English. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நேஷனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அரசமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹால் மீட்டிங்ஸும் நிறைய பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க, இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. This views was communicated to the government in language coached in the liberal discourse in the form of petitions, prayers, memoranda and the evidence in various government commissions of inquiry. அதாவது அந்த கமிஷன் நடத்தின வேரியஸ் என்கொயரி அந்த டாக்குமெண்ட்ஸ், அது போக ஸ்பீச், பெட்டிஷன், பிரேயர்ஸ், மெமரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையில வந்து மக்களோட குறைகளை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா when at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meetings and used vernacular language to address a larger public. The early nationalists came to know as moderates. They distinguished Tamil moderates from Madras V.S. Srinivasa Sastry, P.S. Sivasamy and K. Krishnasamy, T.R. Venkataramanar and G.A. Natesan and T.M. Madhavarao and S. Subramanian. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து போன நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். The primary contribution of moderate lies in exposing the liberal crimes of British. They exposed how the British exploited India and their hypocrisy in following democratic principles in England and imposing an unrepresentative government in the colonies. அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியாவை அழிச்சாங்க, அவங்க எப்படி சும்மா பாசாங்க பண்ணிட்டு இந்தியாவை வந்து மொத்த கண்ட்ரோலாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமினென்டான இந்த தமிழ்நாட்டு நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடரேட் ஃபேஸ்லேயே இருக்கக்கூடிய அடுத்து பார்த்தீங்கன்னா The first session of the Indian National Congress was held in 1885 at Bombay. Out of a total of 72 delegates, 22 members were from Madras. பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த பாம்பேல ஹெல்ப் பண்றாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1885ல 72 delegates and 22 members from Madras. G. Subramaniam through his writings advanced the cause of nationalism. He ranks with Naoroji and Gokhale for his contribution to the understanding of the economic exploitation of India by the British. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டு பிரிட்டிஷ் வந்து எப்படி நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, இது சரியா அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கல்கட்டால 1886ல வந்திருக்கு. வித் தாதாபாய் நாரோஜி இந்த சேர். தாதாபாய் நாரோஜி பிரசிடென்டா இருந்திருக்காங்க. தேர்ட் செஷன் பாத்தீங்கன்னா மக்கீஸ் கார்டன் அங்க பாத்தீங்கன்னா நவ் வந்து 1000 லைசன்ஸ் சொல்லுவாங்க, மெட்ராஸ்ல இருக்கு. 1887ல யாரு இதுக்கு பிரசிடென்டா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்ருதீன்
டைபஜி அப்படிங்கிறவங்க தான் இருந்திருக்காங்க. அவுட் ஆஃப் 607ல பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியன் டெலிகேட்ஸ் ஆஃப் 362 were from மெட்ராஸ் பிரசிடென்சி. அதாவது 607 பேர் கலந்துருக்காங்க. அதுல 362 பேர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது மெட்ராஸ்ல இருந்து அங்க போனவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு was then part of மெட்ராஸ் பிரசிடென்சி which included large parts of present day states of ஆந்திர பிரதேஷ். அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா, ஒடிஷா அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் சேர்ந்து தான் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. இது எல்லாமே சேர்ந்து இங்கிருந்து போனவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9.2, அதாவது இந்த லெசனோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். The partition of Bengal எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1905 lead to the Swadeshi movement and changed the course of struggle from freedom in various parts of India, especially Bengal, Punjab and Maharashtra. Popular leaders emerged. They implemented the program of Calcutta Congress, which called upon the nation to promote Swadeshi enterprise, boycott foreign goods and promote national education. The Swadeshi movement made a deep impact in Tamil Nadu. The Congress carried on vigorous campaign for boycott of foreign goods. அதாவது இங்க என்ன இந்த Swadeshi movement அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கூட்ஸ் உள்ள வராம விட்டு நம்ம ஊர்ல வந்து எஜுகேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதால இந்த மூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V.O. Chidambarar and V. Chakkarayar, Subramania Bharati and Surendranath Arya were some of the prominent leaders in Tamil Nadu. Public meetings attended by thousands of people were organized in various parts of India. நிறைய மீட்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பண்ணதா சொல்லியிருக்காங்க. Tamil was used on a public platform for the first time to mobilize the people. Subramania Bharati patriotic songs were especially important. அதாவது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பேசி மக்களை வந்து மக்கள் வந்து கான்ஷியஸ் பண்ணும் அப்படின்னுக்காக தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாங்க. சுப்பிரமணிய பாரதியோட பேட்ரியாட்டிக் சாங் வந்து இதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெனி ஜேர்னல்ஸ் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸ்வதேசி ஐடல், ஸ்வதேசி மித்ரன் அண்ட் இந்தியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸிபிட் லீடர்ஸ் பிபின் சந்திரபால் toured Madras and delivered lectures which inspired the youth. Students and youth participated widely in Swadeshi movement. இந்த Swadeshi movementல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸும் யூத்தும் நிறைய கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு மெயினாக வந்துட்டு லெக்சர்ஸ்லாம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடரா இருந்தாரு. அவங்களோட ஸ்பீச்னால இவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கம்பெனி வருது, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்பிரைசிங் ஆக்ட் இன் பிரசிடென்ஸ் ஆஃப் ஸ்வதேசி வாஸ் லான்ச்சிங் ஆஃப் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அட் தூத்துக்குடி பை V.O. சிதம்பரனார். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மூவ்மெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ஹி பர்ச்சேஸ் ரெண்டு ஷிப்ஸ் வாங்குறாங்க, கலியா அண்ட் லாவோ, அண்ட் பீல் தெம் பிட்வீன் தூத்துக்குடி அண்ட் கொலம்போ. இந்த ரெண்டு கொலம்போ அண்ட் தூத்துக்குடி நடுவில் இந்த ஷிப்ஸ் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹவெவர் டியூ டு த cutthroat competition from the European company and the blatantly partisan role played by the government, V.O.'s efforts and ended in failure. இதெல்லாம் ஒரு எதுக்காக ஆரம்பிச்சோன்னா இந்தியன் கம்பெனிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆனால் யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து அதுக்கு விடலை. ஸோ இவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்ரைசிங்ஸ், பிபின் சந்திரபால் அண்ட் பாரதி அவங்களோட பிக்சர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா V.O.C. joined with Subramania Shiva in organized the mill workers in தூத்துக்குடி and திருநெல்வேலி. அதாவது மில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. V.O.C. வந்து சுப்பிரமணிய சிவா கூட ஜாயின்ட் ஆகிட்டு தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலியில இந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. In 1908 he held a strike in the European owned coral mills. It coincided with the release of பிபின் சந்திரபால். அதாவது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக பண்ணாங்கன்னா பிபின் சந்திரபாலை வந்து நீங்கள் வெளியே விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V.O.C. and Subramania Shiva who organized a public meeting to celebrate the release of Bipin were arrested. அதாவது இவங்க ரிலீஸ் பண்ணதை வந்து செலிப்ரேட் பண்ணதுக்காக V.O.C.யும் சுப்பிரமணிய சிவாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. The two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. ரொம்ப
கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. Initially VOC was given a Dark-Curtain sentence of 2 life imprisonments. The news of the arrest sparked riots in Tirunelveli, leading to the burning down of police station, court building and municipal office. அதாவது பாத்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணது இந்த மாதிரியான இவருக்கு தண்டனை கொடுத்ததை வந்துட்டு மக்களுக்கு தெரிய வந்து போலீஸ் ஸ்டேஷனை கோர்ட்டை எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் லீட் டு த டெத் ஆஃப் 4 people in the police firing. இதனால பாத்தீங்கன்னா மக்கள் வந்து போலீஸ் விட்டு 4 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. VOC was treated harshly in prison and was made to pull the heavy oil press. அதாவது பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் இழுக்கிற அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்கள பண்ண வச்சிருக்காங்க பிரிசன்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா others to be arrested include G. Subramaniam and Ethiraj Surendranath Arya to avoid imprisonment. Subramania Bharati பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. கூட இருந்த மற்றவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, which was under French rule. அதாவது இவர் பாரதி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டாரு, ஏன்னா அங்க வந்து பிரெஞ்சு தான் இருக்காங்க. Bharati's example was followed by many other nations such as Aurobindo Ghosh and V.V. Subramanian. The brutal crackdown on Swadeshi leaders virtually brought the Swadeshi movement to the close in Tamil Nadu. அதாவது பாத்தீங்கன்னா இங்கிருந்து அவர் பிரெஞ்சுக்கு போயிடாரு, அங்க இருக்கக்கூடிய இந்த பாரதியார் வந்து இவர் எப்படி போனார் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி, அது போக 2 லீடர்ஸும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அப்ப இங்கிருந்து அங்க போனா அரெஸ்ட் ஆக முடியாது அப்படிங்கறதுக்காக ரெவல்யூட்டரி ஆக்டிவிட்டிஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒரு புரட்சியான ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, as elsewhere the Swadeshi movement inspired the youth, left leaderless they turned to the revolutionary path. அதாவது பாத்தீங்கன்னா லீடர்கள் யாரும், அதாவது லீடர் இல்லாதனால இது வந்து ஒரு ரெவல்யூட்டரி பாத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. Pondicherry provided a safe haven for the revolutaries. Many of these revolutaries in Tamil Nadu were introduced and trained in revolutionary activities at India House in London and in Paris. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய revolutaries பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டாங்க. MPT Acharya and B.V. Subramanian and T.S.S. Rajan was prominent among them. Revolutionary lecture was distributed by them in Madras through Pondicherry. Radial papers from India, Vijaya and Suryodayam came out of Pondicherry. இந்த பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லீடர்ஸோட வியூஸ் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பிரஸ் அச்சிடக்கூடாதுன்னு சொன்னனால பாண்டிச்சேரியிலிருந்து அச்சிடப்பட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. Such revelatory papers and Bharati's poems were banned as serious literature. பாத்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரி வெளிவந்த பத்திரிகைகளையும் பாரதியாரோட போயம்ஸையும் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. These activities in Pondicherry intensified with the arrival of Aurobindo Ghosh and V.V. Subramanian in 1910. These activities continued till the outbreak of First World War. அதாவது outbreak of First World War ஓட முடிவு வர வரைக்கும் இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆஷ் மர்டர், அதாவது இன்னொரு ஒரு கொலை பத்தி சொல்றாங்க. In 1904 Nilkatta Brahmachari and others started Bharata Mother Society, a secret society. The objective was to kill British officials and thereby kindle patriotic favor among the people. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா சீக்ரெட்டா ஒரு சொசைட்டி, அதாவது பாரத மாதா சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா Vanjinathan of Senkote was influenced by this organization. On 17 June 1911, he shot dead Robert W.D.E. Ash, collector of Tirunelveli in Maniachi Junction. After this, he shot himself. Divorced from the people, this young revolutaries, despite their patriotism, failed to inspire and mobilize the people. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்க செங்கோட்டையில இருந்து வந்தவங்க, இவங்க வந்து இதனால இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கலெக்டரை வந்து கொலை பண்றாரு. எங்க வந்து திருநெல்வேலியில மணியாச்சி ஜங்ஷன், அந்த ஒரு ரயில்வே ஜங்ஷன்ல வந்துட்டு ராபர்ட் W.D.E. ஆஷ் அப்படிங்கிற ஒரு கலெக்டரை வந்து சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அவரை கொன்னதுக்கப்புறம் இவரே சுட்டு கொன்னுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னாச்சுன்னா ஒரு பேட்ரியாட்டிசம்லாம் வந்து போயிட்டு மக்களை இன்ஸ்பயர் பண்ணாம இந்த ஒரு வேற மாதிரி போயிடுச்சு லீடர்ஸ் இல்லாதனால அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அன்னி பெசன்ட் யாரு, அவங்க கொண்டு வந்த ஹோம் ரூல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
While the extremists and revolutionaries were suppressed with an iron hand, the moderates hoped for some constitutional reforms. However, they were disappointed with the Minto-Morley reforms as it do not to provide for responsible government. Despite this, the Congress extends support to the British war effort in the hope of getting more reforms. அதாவது என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் அவங்க படைகள்னால அமுக்கி வச்சாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இருந்தாலும் கூட காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சப்ரஸ் பண்ணாலும் கூட பிரிட்டிஷ்காக அவங்க சப்போர்ட்டா கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. Thus, when the national movement was in its ebb, Anne Besant, an Irish lady and leader of Theosophical Society, proposed the Home Rule movement in the model of Irish Home Rule League. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தியோசாபிக்கல் சொசைட்டில இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஹோம் ரூல் லீக் அப்படிங்கறத ஒன்று கொண்டு வராங்க. He started Home Rule League in 1916 and carried forward the demand for home rule all over India. அதாவது அவங்க ஒரு டிமாண்ட் வச்சு இந்த ரூலை பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. G.S. Arundali, B.B. Vadia and C.P. Ramaswamy arrested her in this campaign. அதாவது இவங்க கூட சேர்ந்து ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. They demanded home rule with only a nominal allegiance to British crown. She started newspapers New India and Commonwealth to carry forward her agenda. அதாவது இவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காக 2 பத்திரிகைகளை ஆரம்பிக்கிறாங்க. She remarked better bulletins and freedom than a train relax with subjection. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாட்டு வண்டியே பரவாயில்ல உங்களோட இந்த ட்ரெயினுக்கு பதிலா அப்படின்னு சொல்றாங்க. Under the Press Act of 1910, Annie Besant was asked to pay empty amount as security. She wrote 2 books பாத்தீங்கன்னா How India Brought from Freedom and India. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா A Nation Under Pamphlet of on Self Government அப்படின்னு சொல்லி 2 புக் எழுதியிருக்காங்க. அது போக இவங்க செக்யூரிட்டிக்காக இவங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய காசு வந்து இவங்க பிரிட்டிஷ்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Students joined the movement in a large number who were trained in home rule classes. அதாவது இந்த ஹோம் ரூல் இந்த லீக் நடந்து பாத்தீங்கன்னா அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. They were formed into boy scouts and volunteer troops. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் வாலண்டியர் ட்ரூப்ஸ் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. Annie Besant and her co-workers were interred and prohibited from making public speeches or involving in any political activity. Annie Besant was elected the president of the Congress session in 1971. Members of the Home Rule movement such as B.P. Vadia played a key role in organizing the working classes by forming trade unions. அதாவது என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து அன்னி பெசன்ட் அவங்க கோவர்க்கர்ஸும் எந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்லும் இருக்கக்கூடாது, இதை பத்தி எதுவும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா not only did they succeed in improving their working conditions, they made them பார்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அந்த அவங்க ஆரம்பிச்ச அந்த ஸ்கவுட்ஸு வாலண்டியர்ஸ்ல இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃப்ரீடம்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவங்க வந்து அதில் டேக் பார்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. However, with the rise of Gandhi as a national leader, Annie Besant and the Home Rule Leagues were eclipsed. அதாவது பாத்தீங்கன்னா காந்தி வந்து அவரும் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த அன்னி பெசன்ட் ரோல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் பிராமின் மூவ்மெண்ட் அண்ட் சேலஞ்ச் டு த காங்கிரஸ். அதாவது நான் பிராமின் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் காங்கிரஸுக்கு என்ன சேலஞ்சா இருந்தது அப்படின்னு பார்க்கதான். இந்த meanwhile there was a rapid growth in education in the Madras presidency. There was an increase in the number of educated non-Brahmins. Intense political and social activity discussed above politicized the educated non-Brahmins. They raise the issue of caste discrimination and unequal opportunities in government employment and representation in elected bodies which were dominated by Brahmins. Further, the Congress was also overwhelming composed of Brahmins. அதாவது என்ன பண்ணாங்கன்னா நான் பிராமின்ஸ் எல்லாரும் சேர்ந்து, அதாவது எஜுகேட்டட் நான் பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. எதுக்காகனா பிராமின்ஸ் வந்து காங்கிரஸ்லயும் அதிகமா இருக்காங்க. அது போக எல்லா எலெக்ஷன்ஸ் சரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லா பக்கமும் அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு பாக்குறோம்.